ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுற தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். நம்மளான என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? நேற்று மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஜாலி தான். ஜெய்ப்பூர்கிட்ட ரிவ்யூ நைட்டே போட்டாச்சு. ராத்திரி 3 மணி வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் போட்டோம். காத்தாலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் நாங்கள் போட்டோம். என்ன பேசுனாங்க சஞ்சீவ் பல்யானும் அர்ஜுன் தேஷ்வாலும். இப்போ மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் போட்டிருந்தாரு. எடுத்தோன்னே ஏன் சார் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு ஃபேன் சொன்னார். இதை உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு என்கரேஜாக பேசுறது அவருக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் சொல்கிறத நிறுத்திடுவா? இன்னும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசினா அவர் என்ன சொல்லுவார் தெரியல. எனிவே, ஊர் 1000 சொல்லும், ரைட்? உன் கடமை செய், பலன் எதிர்பார்க்காது. உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட இப்போ போட்டிருந்தாங்க, உங்கள் வீடியோ தான் சார் ஃபர்ஸ்ட். நோ, ஸ்டடீஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு ஃபஸ்ட்டு, பேரலல் தான் ஸ்போர்ட்ஸ் போகணும், ரைட்? வீடியோ பார்க்கணும் பிரச்சனை இல்லை. படிப்பு எக்ஸாம்ஸ்லாம் வருது, கான்சென்ட்ரேட், ரைட்? மேட்ச்சுக்கு முன்னாடி அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் வந்தார். அப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. ஜெய்ப்பூரில் ஃபேன்ஸ் எல்லாமே அர்ஜுன் தேஷ்வால் நிறைய சீசன் அங்கே தானே விளையாண்டார். பயங்கரமான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க அந்த ஆங்கர் அவருக்கு. இது வரைக்கும் பிகேல எந்த மாதிரி இன்ட்ரோ நான் பார்த்ததில்லை. அவன் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வேறு சில பேர் வருவாங்க, என்ன இப்படி சொல்லிட்டேன் அதில் சொல்லணுன்னு என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன். सबको पता है कि इन्हें पकड़ना मुश्किल ही नहीं नामुमकिन है. जेंटलमैन प्लीज वेलकम कैप्टन ऑफ तमिल தலைவாஸ் ரெட் மிஷின் அர்ஜுன் தேஷ்வால். ரைட்டா? இந்த மேட்ருக்கு வரேன். இன்கோ பக்கம்னா முஷ்கில் இல்லை நாமும்கின்ங்கிறது வந்து அமிதாப் பச்சன் நடித்த டான்னு ஒரு படம் வந்தது. டான்கோ பக்கம்னா முஷ்கில் இல்லை நாமும்கின். அதே டைலாக் அந்த படம் ரீமேக் பண்ணாங்க ஷாருக் கானை வச்சு, 2006 நினைக்கிறேன். அதுலேயும் ஷாருக் அந்த டைலாக் சொல்லுவார், டான்கோ பக்கம்னா முஷ்கில் இல்லை நாமும்கின். தமிழில் வந்தது இல்லை. அமிதாப் நடித்த டான் தான் தமிழில் பில்லா. ரஜினி, ஷாருக் கான் நடித்த டான் தான் தமிழில் அஜித் நடித்தது. எஸ். ஸோ அந்த லீடு எடுத்து அவங்க பேசினாங்க. தகுந்த மாதிரி தான் அவர் என்ன சத்தம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் இவ்வளோக்கும் அவங்க ஹோம் டீமுக்கு எதிர விளையாடுறாரு. அவர் ஜெய்ப்பூரோட மேட்ச்சு வருஷம் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் அவ்வளோ சத்தம் அண்டு சியரப் பண்ணுறதாகட்டும். அர்ஜுன் கத்துனாங்க. ரைட், கேள்விக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க, அர்ஜுன் பயங்கரமாக நாய்ஸாக இருக்குது, இன்னும் டெஃபினெட்லி இருக்காது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. கேள்வி கேட்டு பதில் அவங்களே சொல்லிட்டாங்க. நீ தான் அவங்களுக்கு டைட்டில் ஜெயிச்சு கொடுத்த பிகேஎல் 9ல். இன்றைக்கி அவங்களுக்கு எதிரே விளையாட போகிறேன். எமோஷன்லாம் ஜாஸ்தி இருக்கும் பேருங்க, எமோஷன் ரொம்ப ஹையாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. एंड और சொன்னார், सही सबसे पहले मैं जयपुर फैंस के लिए और प्यारे दोस्तों को थैंक यू बोलना चाहता हूँ जो इतना सपोर्ट करते हैं और प्यार करते हैं. அதான் எப்போதும் ஹிந்தியில் சொல்கிறதா எதுவும் பார்க்காதவங்க டக்குன்னு நீங்கள் எந்த போயிடலாம், யாரும் உங்களை கட்டி போடல பாருன்னு. ரைட். அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொன்னார்னா, எஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜெய்ப்பூர் ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட லவ்லி ஃபேன்ஸ், லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ, என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படின்னாரு. அப்புறம் எஸ் டீம் மாறி போயிடுச்சு. இப்போ டீம் சேஞ்ச் ஆகி வேறு டீமுக்கு போயிட்டேன். பட் ஒய் ஜோஷ், ஒய் ஜஸ்பா, அதே என்தூசியாசம், அதே ஹங்கர், வெற்றி ஜெயிக்கணுங்கிற ஹங்கர் எல்லாமே இன்னும் இருக்குது. ஐம் ஷுர் ஃபேன்ஸ் என்ன இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சவுண்டு, யா வி ஆர் தேர், வி ஆர் வித் யூ, அந்த மாதிரி சத்தம் சொன்னார். எஸ், நான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் டைம் நிறைய சீசன் விளையாண்டேன். கப்பை நான் அந்த ஜெய்ப்பூர் விளையாடும் போது தான் ஜெயிச்சது. நிறையா கற்றுக்கிட்டேன், நிறைய கிடச்சிது எனக்கு. பௌத் குச் பாயா மேன்னார். அதான் நிறையா கிடச்சிது எனக்கு ஜெய்ப்பூர் பிங்க் விளையாடும் போது. பட் இன்றைக்கி வந்து ஆம்னே சாம்னே, அதாவது எதிரும் புதிருமா இருக்கும் நாங்களும் ஜெய்ப்பூரும். அண்ட் மேட்ச் ஆச்சா போக மேட்ச் நல்லா இருக்கும்னாரு. அழகாக சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டாங்க, உன்னோட மெமரி நான் கொஞ்சம் இப்போ டெஸ்ட் பண்ணுறேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட ஃபஸ்ட்டு ரைடு பாயிண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக எந்த டீமுக்கு எதிராக எடுத்த சொல்லு பார்ப்போம் டக்குன்னு அப்படின்னாங்களா? ஆஹா, யோசிச்சார் ஒரு செகண்ட் எப்படின்னு தெரியுது. அவர் சொன்னார், போத் புராணி பார்த்தேன், நான் ரொம்ப பழைய விஷயத்தில் எடுத்துன்னு வரீங்களா, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டார். முஜே யாத் நஹீ ஆ ரஹா, எனக்கு ஞாபகம் ஒன்று அவங்க சொன்னாங்க. ரைட், நான் சொல்கிறேன், நான் குஜராத் ஜெயண்ட்டுக்கு இதை தான் நீ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்த அப்படின்னும். எஸ், இப்போ நான் ஞாபகம் வந்துச்சு. எஸ், ஐ ரிமெம்பர் என் ஃபஸ்ட் பாயிண்ட்டு அகேன்ஸ்ட் குஜராத் ஜெயண்ட் தான். அண்ட் டிவி மில்லில் கூட இப்போ காட்டுறாங்க பாருங்கன்னாரு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்னது. ரைட், மற்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லுவோம். டேவிட்ன்றவர் 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டேவிட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சா லைக் டிஸ்லைக் பார்க்கல சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். அவங்களுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் இருக்கும். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க ப்ளூ கலரில். அவ்வளோ வியூஸ் போகாதனால தான். 1000 வியூ போனால் $1, 85 ரூபா வச்சு இவ்வளோ வீடியோ போடுறது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். ரைட், ஒரு புள்ளி விவரம் ஸ்டாட்ஸ் காமிச்சாங்க, அது டக்குன்னு சொல்லிடுறேன். ரைட். அண்ட் ஒரு பர்டிகுலர் டீமுக்கு ஜாஸ்தி ரைடு பாயிண்ட் எடுத்தவங்க லிஸ்ட்டை போட்டாங்க, டிவியில் காமிச்சாங்க. அங்கே 4 பேர். ஃபஸ்ட்டு வந்து மைட்டி மணிந்தர் சிங் பெங்கால் வாரியர்ஸ்க்கு
1398 ரைட் பாயிண்ட், ஆவரேஜ் 9.8 per மேட்ச். அப்புறம் பர்தீப் நர்வால், பாட்னா பைரட்ஸ், எஸ் டுப்கி கிங் அவர், 1151 ரைட் பாயிண்ட்ஸ், ஆவரேஜ் ஆஃப் 11.4. மூணாவது நவீன் எக்ஸ்பிரஸ், எஸ் டபங் டெல்லி, அவர் 1102 பாயிண்ட், ஆவரேஜ் ஆஃப் 10.3. நாலாவது அர்ஜுன் தேஷ்வால், ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தருக்கு 1066 ரைட் பாயிண்ட்ஸ், ஆவரேஜ் 11.6. ரைட், இது ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தான் இருக்கார், அர்ஜுன் தேஷ்வால். ரெண்டாவது பர்தீப் நர்வால், மூணாவது நவீன் எக்ஸ்பிரஸ், நாலாவது மணிந்தர் சிங். என்னோட கேள்வி என்னன்னா ஃப்ரான்ஸ் உங்களுக்காக, அண்ட் இதில் ஏன் பவன் ஷராவத் பேர் இல்லை சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டாக சொல்கிறீங்களா பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் இந்த எல்லாம் ஸ்டாட்ஸ் 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டாட்ஸ் மாறாது, ரைட்டா? அந்த ஸ்டாட்ஸ் காமிச்சாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், மற்ற கேள்விக்கு போயிடலாம். ரைட், அப்புறம் கேட்டாங்க ஆங்கர், உனக்கு நல்ல மெமரி இருக்கும் அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தரை பற்றி. இப்போ இன்னைக்கு மேட்ச்சில் யார் வந்து அவுட் பண்ண ஃபர்ஸ்ட்டு நினைப்பீங்க? நிதின் தன்கரா இல்லை அலி சமாதியா? அந்த ஈரான் பிளேயரில் அப்படியே சிரித்த மாதிரி அப்படி இப்படி பாய்வார், அவர் தான் கேட்டாங்க. பதில் சொல்கிறதெல்லாம் இவங்க நம்ம நிறையா கற்றுக்கணும். டிப்ளமசி ஏன்னோ டிப்ளமேட்டிக்காக எப்படி பேசணும்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சொன்னார் சி ஜெய்ப்பூர் ஃபுல் டீமே ரொம்ப ரொம்ப நல்ல டீம், அவங்களோட அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே பிரமாதம், அவங்க ஒரு யூனிட்டாக வேறு விளையாடுறாங்களா, அதுவும் இல்லாமல் யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாரு. அந்த ஆங்கர் விடுற மாதிரி இல்லை, நோ யாரை நீ ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணுவேன் சொல்லு இந்த 2 ரெய்டர்லன்னு, அலி சமாதியா நிதின் தன்கரான்னு. ஆக்சுவலி நீங்கள் அவர் சொன்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டார்கெட்டை வந்து யார் வராங்களோ டார்கெட்டில் அவங்கள அவுட் பண்ணுவோம், ஹோல் டீமே எங்களுக்கு டார்கெட் தான் அப்படின்னாரு. சொல்லவே இல்லை மனுஷன் கடைசி வரைக்கும் யாருன்னு. எனிவே மெச்சூர்ட் ஸ்பீச்சுங்கிறது அதான், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த நேரத்தில் எப்படி பேசணுங்கிறத ரொம்ப நல்லா சொன்னார். எனிவே இதே ரொம்ப லாங்காக போச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள். குறைபாத்தா நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.